ஹாய் மக்களே, மீன் வறுத்த எண்ணெயை வீண் பண்ணாமல் அதில் ஒரு ரைஸ் பண்ணலாம் வாங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 வெங்காயத்தை அரிஞ்சு இது மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் அந்த ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அதனால் ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து அதை அப்படியே கலந்து விட்டுகிட்டே வரலாம். நான் வந்து இது மாதிரி வந்து மீன் வறுத்தோம்னாக்கா ஒன்று வந்து மீன் குழம்புல நான் சேர்த்துருவேன். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி ஒரு சாதம் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு லஞ்சாக நான் கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க எங்கள் பசங்க. வீட்டில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடுனா இந்த எண்ணெய் சாதம் தான். இது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வந்து ட்ரையாக வந்து நம்ம வந்து இது சாப்பாடை கலரிக்கலாம். ஆனால் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். இல்லைன்னா வந்து சாதம் அவ்வளோ நல்லா இருக்காது, எண்ணெய் பிசுறாக இருக்கும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வந்து அடுப்பு வச்சுட்டு இந்த சாதத்தை போட்டு நல்லா கலரிட்டு வறுத்து வச்ச மீன் அதுக்கு மேலே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.